தப்பு பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவன் எதுக்கு ஏன் கார்டை யூஸ் பண்ணிருக்கணும்? இத பாரு, இந்த குடும்பத்தை கெடுக்கிற வேலையை இதோட நிறுத்திக்கோ. அப்புறம் அபார்ட்மெண்ட்லயே இருக்க முடியாத மாதிரி ஏதாவது செஞ்சிருவேன், பாத்துக்கோ. ஜாக்கிரதை. வா சந்தோஷ், நம்ம போலாம். ஒரு நிமிஷம் பவி, ஒரு நிமிஷம். ஏதோ போனா போகுது, வயசுல பெரியவங்களாச்சேன்னு நீ பண்றதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை விட்டா விடு சந்தோஷ், வா போலாம். பவி, எப்போ பவி வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆகுது. நீதான் ஏதோ கண்டுக்காம லேப்டாப் நோண்டிட்டு இருக்க. ஐயோ சாரி பவி, அது வேற ஒரு முக்கியமான அசைன்மெண்ட். என்னோட பழைய கம்பெனில இருந்து ஏற்கனவே அனுப்பின மெயில் எல்லாம் ரீசெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்பதான் நமக்கு வர வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதா சிஓ சொல்லியிருக்காரு. அதைத்தான் பார்த்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரிடா, அத கொஞ்சம் லேட்டா பண்ண கூடாதா? நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்கிட்ட பேசாம லேப்டாப் மேலேயே கண்ணா இருக்க. ஐயோ அப்படி இல்ல பவி, நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, நான் வந்து வேலையை பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? நான் கதா கலாபிஷேகம் பண்ண வந்திருக்கேன், நீ அப்படியே வேலையை பார்த்துட்டே கேளு. என்ன பார்த்து பேசேன்டா. ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் பவி, செல்லம்ல ஒரு முக்கியமான ஃபைல். பவி ப்ளீஸ் பவி, ரொம்ப நேரமா ஒவ்வொன்னா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஒன்னும் பண்ணிடாத. செல்லம்ல செல்லம். பவி என்ன இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க? என் செல்லம் என்ன? டெய்லி இப்படிதான் இருக்கேன், இன்னைக்குதான் நீ என்ன ரசிச்சு பாக்குற போல. இங்க பாரு, இன்னைக்கு நாள் பூரா உன்னை பாத்துக்கிறேன். ஓகேவா? பொண்டாட்டிய எப்படி பாக்கணும்னு கூட புருஷனுக்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குல்ல? ஐயோ என் செல்லமே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் வேலை விஷயமா, சோ அதனாலதான் நான் உன்னை கண்டுக்கல. மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல. சரியா 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 என் செல்லமே? இல்லடா, நான் கன்சீவா இருக்கேன்னு கேள்விப்பட்ட உடனே நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டியா? என்ன பவி இப்படி கேட்டுட்ட? நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இத்தனை நாளா நம்மள கேள்வி கேட்டவங்களாம் வாயடிச்சு போக மாட்டாங்களா? நீ அம்மாவாக போற,
நான் ஒரு அப்பாவாக போறேன்ற சந்தோஷம், அதனால தானே நான் அங்க ஓடி வந்தேன். உன்ன மாதிரியே ஒரு கண்ணம், உன்ன மாதிரியே மூக்கு, உன்ன மாதிரியே வாய், உன்னை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி நமக்கு ஒரு குழந்தை. அது போதும் பவி. குழந்தைன்னா உனக்கு அவ்வளோ இஷ்டமா சந்தோஷ்? ஹே, என்ன பவி நீ? குழந்தை யாருக்கு தான் பிடிக்காது? அ? அதுவும் நமக்கு பிறக்க போற குழந்தைன்னா சந்தோஷம் தானே? அ? அழாத. ஒரு பொண்ணு கன்சீவ் ஆனா முதல்ல புருஷன் கிட்ட தானே சொல்லுவா. யாரோ ஒருத்தங்க நான் கன்சீவா இருக்கேன்னு சொன்னா உடனே நம்பிடுவியா? சாரிடா, என்னால உனக்கும் கெட்ட பேர் இல்ல. ஏய், ச்சே, என்ன பவி நீ? அ? மத்தவங்க பேசுறாங்கன்றதுக்காக நாம வாழ முடியுமா? ஆஹா, அப்படியெல்லாம் முடியவே முடியாது. ஓகேவா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தை வந்து செட்டில் ஆகணும் நாம. அ? நமக்குள்ள இப்பதான் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. இங்க பாரு, இனிமே எல்லாமே நல்லதுதான் நடக்கும். சரியா? ம்? சரியா? நான் உனக்கு குழந்தை பெத்து கொடுக்கலன்னு உனக்கு என் மேல ஏதாவது கோவமாடா? ஏய், என்ன பவி? என் பவி மேல எந்த கோவமும் எனக்கு கிடையாது. நமக்குள்ள வந்த சண்டையெல்லாம் அது லவ் மட்டும் இல்லாம ஒரு ஊடலை தான் நான் பாக்குறேன். அது கூட இல்லைன்னா நம்ம லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது பவி. புரியுதா? அ? புரியுதா? அ? அழக்கூடாது, சரியா? இப்ப என்ன? இத பாரு பவி, இன்னும் ஒரு 280 டேஸ்ல நமக்கு ஒரு சூப்பரான குழந்தை பிறக்க போகுது. ஓகேவா? 280 டேஸா? ஆ, அப்படின்னா ஆ, அது என்னன்னா ஒரே ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு சரியான டைம். ஆனா அதுக்கு நாம 2 பேரும் இப்பவே ஒன்னா சேர்ந்து ஏய், பவி, 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 மின்னல் அடிக்குது. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா அத்தை, ஏதோ சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் 2 நாளைக்கு மழைக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ்ல பார்த்தேன். பவி, உனக்கு மழைனா இஷ்டம் இல்ல? அதுல நனையிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு டைரியில எழுதி இருந்தியே. அத்தை, அதெல்லாம் சும்மா எழுதினது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. அது எப்படி? பிடிக்காமலையா இவ்ளோ ரசனையா எழுதியிருப்ப? சும்மா எனக்காக அப்படிலாம் சொல்லாத. சரி அத்தை, உண்மையாவே இருக்கட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? ஆ, குட்டி கூட சேர்ந்து ஜோடியா மழையில நனைய வேண்டியதுதான். ஆ? ஏன் அத்தை, நீங்க வேற. வாங்க வந்து படுங்க. உங்கள கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் சேர்த்து விட்டது ரொம்ப தப்பாயிடுச்சு போல. சும்மா நடிக்காத. உனக்கு ஒண்ணுனா அவன் பதறான், அவனுக்கு ஒண்ணுனா நீ துடிக்கிற. இன்னும் ஏன் இந்த தயக்கம்லாம்? இந்த மழையோட உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகும். வா பவி. அத்தை, நீங்க தான் இப்படி சொல்றீங்க. அவனுக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலும் இருக்காது. இந்நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான். சொன்னா கேளுங்க அத்தை, வேண்டாம் வாங்க. வா பவி, போய் தான் பாப்போமே. ஐயோ அத்தை, வா. சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? ஏய், வா. சரி வாங்க. மின்னல் அடிக்குது பாரு. பாத்தியா, குட்டி இல்ல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இல்லன்றதுக்காக அவன் எங்கேயாவது போயிருப்பான். பவி, மின்னல் அடிக்குது. கண்டிப்பா வரப்போற மழை உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிரும்.
பவி, என் லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் நீ. உன் மதிப்பு தெரியாம உன்னை நான் காயப்படுத்திட்டேன். இத பாரு, இனி இந்த ஜென்மத்துல உன்கிட்ட இருந்து நான் எதையுமே மறைக்க மாட்டேன். உன் முகத்துல எப்போதும் இந்த சந்தோஷோட சிரிப்பு இருக்கும். உன் முகம் வாட நான் சம்மதிக்கவே மாட்டேன் பவி. இந்த சந்தோஷம் பொறுத்த வரைக்கும் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பவி. இந்த மழை மேல சத்தியம் பவி, என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ. அப்புறம் பவி, இந்த மழை தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்கேன். தேங்க்யூ. சந்தோஷ், சொல்லு. நீ செஞ்சதுல எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் பிடிக்கல. என்னது? உன் தாடி தான். தாடியா? அடி பாவி, நீ தானே எனக்கு வேணாம் பிடிக்காதுன்னு சொன்ன. ஆனா உனக்கு தெரியுமா, இந்த தாடிய பார்த்து தான் உன்னை லவ்வே பண்ணேன். நிஜமாவா? எப்பவுமே உன் முகத்தை தாடியோட பார்த்துட்டு இது நல்லா இல்ல. இது நல்லா இல்லையா? ஐயோப்பா, நல்ல வேலை இப்பயாவது சொன்னியே. நான் திரும்பவும் உனக்காக ஷேவ் பண்ணலான்னு இருந்தேன். வேண்டாம், வெட்டாத சந்தோஷ். இப்படியே இரு, நீ நீயா இரு. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல என்னால ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சாரி சந்தோஷ், நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன் சந்தோஷ். ஓஹோ, குடும்பமா ஒன்னா சேர்ந்து மழையில ஆட்டம் போடுறீங்களா? இந்த சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப நாள் நிலைக்காது. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். இதத்தான் ஆதிரா அவ்வளோ ஃபீலா பார்த்துட்டு போறாளா?
ஆதிரா. ஆ? ரொம்ப ஹாப்பியா இருக்க போல. அந்த லக்ஷ்மி சந்தோஷமா குடும்பத்தோட மழையில ஆட்டம் போடுறத பார்த்த உடனே உனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். புள்ளத்தாச்சியா இருக்க. சோ இந்த நேரத்துல மனசு ரொம்ப இலகி அவங்க படதெல்லாம் உனக்கு மறந்துடுச்சு. சோ நீ அவங்கள மன்னிச்சிட்ட. அதனாலதான் அவங்கள அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தியோ? இல்லக்கா, லக்ஷ்மி அம்மா. வாட் கமகி? லக்ஷ்மி அம்மா? வாவ், இது எப்பத்துல இருந்து ரிலேஷன்ஷிப் வச்சு கூப்பிடுற அளவுக்கு அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டீங்களோ? இல்லக்கா, என்னால அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இப்பதான் அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா இருக்காங்க. ஓ, அவங்க இதே சந்தோஷத்தோட இருக்கணும். நான் அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓ, வெல் வெல் வெல், இந்த அளவுக்கு மாறிட்டியா? ஐ தாட் சோ. என்னைக்காவது ஒரு நாள் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. உன்னை வச்சு அந்த லக்ஷ்மியோட குடும்பத்தை நான் காலி பண்ணணும்னு நினைச்சா நீ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன காலி பண்ணணும்னு நினைக்கிற? ஓ வாவ். ஐயோ, நான் யாரையும் கெடுக்கணுங்கிற எண்ணத்துல இங்க வரல. எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பு தேடிதான் நான் வந்தேன். உங்களுக்கு எதிரா நான் எதுவுமே பண்ணல, என்ன நம்புங்க. அத பாத்தனே. கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட நடவடிக்கையில சேஞ்சஸ் வந்துட்டு தான் இருக்கு. அன்னைக்கு கூட பாத்த வாக்கிங் ஏரியால அவங்க கூட அப்படியே கட்டி பிடிச்சி பாசமழை பொழிஞ்சிட்டு இருந்தியே. இப்ப என்னடானா அவங்க ஒன்னா இருக்கிறது சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற. பயங்கர டெவலப்மெண்ட். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஆதிரா? இல்ல நான் கேக்குறேன், எப்படி தெரியுது உனக்கு என்ன பார்த்தா? தங்கறதுக்கும் திங்கறதுக்கும் நான் வேணும். பாசம் கொண்டாடுறதுக்கு அவங்களா? என்ன இழிச்ச வாய் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல அவ்வளவு அவ்வளவு உனக்கு அவங்கதான் முக்கியம். அவங்க வீட்டை போய் தங்கிக்க வேண்டியதானே? Why me? இங்க தங்கிக்கிட்ட அங்க உறவு கொண்டாடுற? ஓ, குடும்ப வாரிசு சுமக்கிற நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு லக்ஷ்மி சொன்னாளா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. லக்ஷ்மி மாவன் நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போதுதான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பழகும்போது அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு தோணுது. இந்த மாதிரி நேரத்துல எப்படி இருக்கணும்னு அவங்க என்கிட்ட அவ்வளவு அன்பா பேசினதுனாலதான் நான் உங்ககிட்ட பேசினேனே. மத்தபடி நான் உங்களுக்கு எந்த துரோகமும் செய்யலக்கா. ஓ ரியலி? அக்கா, அக்கா என்ன பண்றீங்க? இது என்னோட சூட்கேஸ். அவுட் ஆஃப் மை ஹவுஸ் நவ. கெட் அவுட். அக்கா, வேணாம் ப்ளீஸ் கா. பாரு, அவ்வளவு மாதிரி அவ்வளவு அன்பாலாம் என்னால நடந்துக்க தெரியாது. ஓகேயா? நீ இனிமே உன் லட்சுமி அம்மா வீட்லயே தங்கிக்கோ. இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. ஐ எம் வெரி சாரி. கெட் அவுட். ஐயோ அக்கா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா. தயவு பண்ணி என்ன வெளியில போக சொல்லாதீங்க. எந்த நிலைமையில நான் எங்க போவேன்? உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கக்கா. இதையெல்லாம் நீ அந்த லட்சுமி கூட கொஞ்சம் குலாவறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் ஆதிரா. அக்கா, எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காக கொஞ்சம் கருணை காட்டுங்கக்கா ப்ளீஸ். டெலிவரி வரைக்கும் போது எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. நோ, அந்த அளவுக்கு பரந்த மனசெல்லாம் உங்க லட்சுமி அம்மா மாதிரி எனக்கு இல்ல. எனக்கு எதிரா சதி பண்ற உன்னை என் வீட்ல வச்சிட்டு இருக்க சொல்றியா? எனக்கு பிடிக்கல. தட்ஸ் இட். இந்த நிமிஷம் நீ வெளில போ. அக்கா 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 ப்ளீஸ்க்கா. அக்கா புரிஞ்சுக்கோங்கக்கா. அக்கா 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 ப்ளீஸ்க்கா. அக்கா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் ஆதிரா. கொஞ்ச நாளைக்கு அக்கா அக்கா கொஞ்ச நாளைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கக்கா.